சார் ஒரு வீட்டில் வாஸ்து ரீதியாக கிச்சன் வந்து அக்னி மூலையா வாயு மூலையா ஏதாவது ஒரு விஷயம் கரெக்டாக இருக்கணும்னா எது சார் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் எதுக்கு சார் கொடுப்பீங்க அப்படின்னா நான் சொல்கிறது அக்னி மூலை. தென்கிழக்கு இல்லையா, சவுத் ஈஸ்ட் கார்னர் தான் நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். அதே மாதிரி பார்த்துட்டேன்னா நார்த் வெஸ்ட் கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நார்த் வெஸ்ட் கார்னர் எதுக்குன்னா செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆப்ஷனில் கொடுத்துருவோம். ஒருவேளை நீங்கள் ஹோட்டலாக இருக்குது அக்னி மூலையில் கிச்சன் வச்சுருந்தாலும் அந்த வாயு மூலையில் வச்சு அந்த டெலிவரி எல்லாம் கொடுத்தோம்னா சூப்பராக அந்த கடை வியாபாரங்கள்லாம் பிரமாதமாக இருந்துட்டுருக்கோம். ஆமாம் சார், இப்போல்லாம் ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் வந்துட்டுருக்கு சார், நாங்கள் அந்த இடத்துல தான் வச்சு நாங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறோம். ரொம்ப நல்லது. அந்த இடத்துல தான் நம்ம வந்து சேல்ஸ் கவுண்டரை வந்து கொடுக்கறதுக்கு வச்சுக்கிறது நல்லது. வாயு மூலைன்னு சொல்லுவாங்க. அப்போது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எது? அக்னி மூலை. ரெண்டாவது ப்ரிஃபரன்ஸ் எது அப்படின்னா அது வந்து வாயு மூலையில் இருந்துட்டுருக்குறது. இப்படி தான். சரி சார், இப்போ வந்து வீடு சதுரமாக இருந்துட்டுருக்கு, அப்போ வாஸ்து குறைபாடு இருந்தாலும் பெருசாக பாதிக்காது. வீடு வந்து அப்படி வட்டமாக இருக்குது, வாஸ்து குறைபாடு இருந்தாலும் பெருசாக பாதிக்காது. நீளமான வீடு சார், வாஸ்து குறைபாடு இருந்தாலும் பெருசாக பாதிக்காது. இதெல்லாம் புரிஞ்சது இல்லையா? அப்போது அக்னி மூலையில் கிச்சன் இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு வீடு இருக்குது சார், ஒரே ரூம் தான் எங்களுக்கு, வீடு பெருசாக இல்லை, சின்ன வாடகை ரூமில் இருந்துட்டு இருக்கோம், அக்னி மூலையில் வச்சுருக்கோம், தப்பே கிடையாது. ஈசான்ய மூலையில் வெயிட் வைக்காதீங்க. கன்னி மூலைன்னு சொல்லக்கூடிய சவுத் வெஸ்ட்டு, அதாவது தென்மேற்கில் வந்து பெட்ரூம் இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. இப்படி இருந்துடுத்துனாலே வீட்டில் பாதி விஷயங்களில் உங்களுக்கு சக்ஸஸாக ஏற்படுத்திடும். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம்.